எதுக்குங்க இயேசுவை ஊரெல்லாம் பரப்புறீங்க? எப்போ பார்த்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை நம்புங்கன்னு ஏன் மதம் மாத்துறீங்க? இதனால உங்களுக்கு ஃபாரின்லேருந்து எதுவும் பணம் கிடைக்குதா? இல்லை சர்ச்சிலேருந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா? உங்கள் மதத்தை, உங்களுடைய நம்பிக்கையை உங்களோட வச்சுக்கோங்க. எங்கிட்ட சொல்ல தேவையில்லை. எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது. அதை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். ஏன் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன் இந்த கிறிஸ்தவங்க எல்லார் இடத்துலையும் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க? அதற்கு பதில் என்ன தெரியுங்களா? ஏசப்பா உங்களுடைய பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இந்த பூமியில மறிச்சு சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னேன்ல. ஒருவேளை அப்படியே மண்ணோட மண்ணா போயிருந்தாருன்னா நான் இயேசுவை பத்தி சொல்லியிருக்க மாட்டேன். அவரும் மகாத்மா காந்தி மாதிரியோ ஒரு புனிதர்கள் மாதிரியோ ஒரு மகானா இருந்திருப்பாரு. ஆனா அவர் அப்படி இல்லைங்க. அவர் உண்மையான கடவுள்னால 3வது நாள்ல மறுபடியும் உயிர் தெழுந்தாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல எந்த கடவுள்னு சொல்ற யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லியிருக்காருங்க. பரிசுத்தனா என்னங்க? அப்பழுக்கற்ற ஒரு பாவமே செய்யாதவர் அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. உங்களுக்காக எனக்காக உயிர் கொடுத்த இயேசு என்ன தெரியுங்களா சொன்னாரு? நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழணும் தாங்க அவர் விரும்புறாரு. எதுக்காக பரிசுத்தமா வாழணும்? 2வது முறை இயேசு வரப்போறாரு. அவர் எப்படி தெரியுங்களா வரப்போறாரு? ராஜாதி ராஜாவாக உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க வரப்போறாரு. இந்த உலகத்துல யார் என்ன பாவம் செஞ்சாலும் அவங்க அந்த பாவத்துக்குரிய தண்டனையை பெற போறாங்க. இந்த உலகம் அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்குங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து 14 வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. ரொம்ப பயமா இருக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும் கொரோனா வரும், சுனாமி வரும்னு பைபிள்ல போட்டிருக்குங்க. இந்த உலகத்துல இப்ப என்ன சம்பவிச்சுட்டு இருக்குதோ அது எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனால் கலங்காதிருங்கள், எச்சரிக்கையா மட்டும் இருங்க. அதாவது கண்ட்ரிக்கு விரோதமா கண்ட்ரியும் போர் புரியும்னு சொல்றாங்க. அது இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் நடந்துட்டு இருக்குல்ல, அது அப்படியே பைபிள்ல போட்டிருக்குங்க போர் வரும்னு சொல்லிட்டு. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் வரும்னு போட்டிருக்குங்க. இதெல்லாம் படிச்சுட்டு நாங்க எப்படிங்க இயேசுவை பத்தி உலகத்துக்கு சொல்லாம இருக்க முடியும்? நான் ஒரு பிரிட்ஜில் போறேங்க, ஆனா ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அந்த பிரிட்ஜ் உடஞ்சிருக்குது, அதுக்கு மேல போக முடியாது அப்படின்னா நான் வரவங்களை எச்சரிக்கை தானே செய்யணும். அழிஞ்சு போகட்டும்னு நினைக்கலாங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சு நீங்க மற்றவங்களுக்கு அறிவிக்கலைன்னா அது பாவன்னு போட்டிருக்குங்க. கடைசி நாட்கள்ல வர அழிவுக்கு எல்லாரும் தப்புவிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இயேசு பத்தி சொல்றேங்க. யாருங்க பணம் கொடுக்குறா? கிறிஸ்தவம் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா பரவி இதுல எதுவும் நாங்க பெரிய ராஜ்யம் கட்ட போறோமா? யாருமே கட்ட போறது கிடையாதுங்க. அந்த இயேசுவின் ராஜ்யம் தான் உலகத்துக்கு வரப்போகுது. எந்த பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, மனம் திரும்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாததா இருக்குது, காலம் இனி செல்லாதுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார்.